ஸ்டுடியோ பஞ்சவன் பாரிவேந்தன். Sir, one photo please. அந்த அருமையான மூமெண்ட்ஸ் லைஃப் லாங் என் கூடவே இருக்கணும் ஃபோட்டோஸ் எடுத்தேன். எவ்வளோ எமோஷன்ஸ், எந்த பக்கம் திரும்பினாலும் சந்தோஷம், அழுக, துக்கம், பெரிய போறோன்ற சோகம். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மீட் பண்ணோன்னு பேசிக்கிட்டோம். ஆனா அன்னைக்கு தான் பாரியா பார்க்கறது கடைசின்னு நினைச்சு கூட பார்க்கல. சந்தன், ஹாரியால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் நடத்த முடியும். பாரி எங்க? தெருவுக்கு தெரு வைன் ஷாப் இருக்கு, ஒரு டாய்லெட் இல்ல. Sir, smile please. இதெல்லாம் you can't take photos. Get off, kiddos. Sir, this is a wall, not a toilet. If I get there, I'll smash you too. Get off. இதெல்லாம் பாரு என்ன நிலையில தான். அவன் இங்க எங்கேயோ பக்கத்துலாம் இருக்கான். கம். எக்ஸ்கியூஸ் மீ சார், பாரி ஐ மீன் பஞ்சவன் பாரிவேந்தன் எங்க இருக்காரு தெரியுமா? பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு. அடிக்கடி ஆல் இஸ் வெல் சொல்லிட்டே இருப்பாரு. சின்ன வயசுல கூட அவரை பப்பு பப்புன்னு கூப்பிடுவாங்க. கூல் கூல் கூல், என் கூட வாங்க. ஹலோ பிரதர், பாரி எங்க? வெங்கட் சார், இங்க பாருங்க, உங்க புக்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம படிச்சிடுவாரு. செந்தில் சார், இங்க பாருங்க, உங்களோட பிளாக் அவர் டெய்லியும் பாக்குறாரு. உங்க ரிசர்ச்ச பத்தி பசங்க கிட்ட பெருமையா பேசுவாரு. இந்த ஹெல்மெட் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு தான் திருட்டு போயிடுச்சு. யார் நீ? எங்க பேரெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன இன்னும் அடையாளம் தெரியலையா? இல்ல. எப்படி தெரியும்? மில்லிமீட்டர் தான் இப்ப சென்டிமீட்டர் ஆயிட்டல்ல. மில்லிமீட்டர்? நீ எப்பறா எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருந்த? ஒரு நாள் ஒரு லெட்டர் ட்ரெயின் டிக்கெட்டோட வந்தது. ஸ்கூலுக்கு போணுமா, இந்த ட்ரெயின்ல ஏறுன்னு. ஏறிட்டேன். திருக்குறள் சைஸ்ல ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டான் பாரு. சாலிடா நம்ம பாரியானந்தா. எங்க அந்த பண்டாரம்? அட்லி, இதை ஆப்ரேட் பண்ணு.
டெய்லி நீ என்னோட கனவுல அதே ஸ்கூட்டரில் கல்யாண கோலத்தில் வர ஹெல்மெட்டை கழட்டிட்டு கிஸ் பண்ண கிட்ட வர. ஒரு குட் பை ஆவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சாரி. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் இல்லை. உனக்கு? கிட்டத்தட்ட. பண்டாரம். அப்புறம் அப்புறம் வேற என்ன? வேற யாரையாவது லவ் பண்றியா? ஆமா. யாரு? முனிமா. பாத்தியா, மூக்கு இடிக்கவே இல்லை. ஸ்டூபிட். ஆமா, தட்ஸ் ரைட். ஏய் பாரி. ஹாய் வெங்கட். ஹாய் வெங்கட். இருடா, உன்னை அடி பிச்சிடுறேன். சொல்றது நீ ஒன்னும் சொல்ல வேணாம். செந்தில். எங்கெல்லாம் தேடணும்? ஒரு போன் பண்ண தெரியாது. ஆளாளுக்கு அடிக்கிறீங்க. இதுக்குதான் வந்தீங்களாடா? போடுங்க நல்லா. என் பேரை சொல்லி 4 போடுங்க. பாரி பூரி. ஏய் சைலன்ஸா. பஞ்சவன் பாரிவேந்தன். வணக்கம் வாத்தியார் ஐயா. எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்க. கிராமத்து ஸ்கூல் டீச்சர். A for apple, B for பாலாமா. நாம 2 பேரும் ஒரே நேரத்துல தான் ட்ரெயின் ஏறினோம். ஆனா உன் ட்ரெயின் ரிவர்ஸ்ல போயிருச்சு. இன்ஜினியரிங்ல இருந்து ஸ்கூல் டீச்சர். உன் சம்பளம் எவ்வளவு இருக்கும் பாரி? 5000 இருக்குமா? அது எனக்கு வெறும் $100. என் பையன் பாக்கெட் மணி உன் சம்பளத்தை விட ஜாஸ்தி. ஏய் ஓவரா சீன் போடாத, நிறுத்துடா. ஏய், யார் சீன் போட்டது? இவர்தான். எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாத்த போறேன், உலகத்தையே மாத்த போறேன்னாரு. இப்போ குழந்தைகளுக்கு எல்லாம் ஆய் கழுவி விட்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் ஆயா. ஏய், இந்த கேவலவாதி நீ போத்துறியா நான் போத்துட்டுமா? ரிலாக்ஸ். அன்னைக்கே நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நீங்க எல்லாம் அழுவீங்க, நான் சிரிப்பேன்னு. இதுல ஒரு சைன் போர்டு. ஒத்துக்கோ, நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சிட்டேன்னு. டிக்ளரேஷன் ஆஃப் டிஃபீட். டேய், அக்ரிமெண்ட்ல கொண்டு வந்திருக்கான்டா இவன். லூஸ்ரா. ஏய், இது வைரஸோட பெண்ணாச்சே, உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? சுட்டுட்டியா? அது வந்து This is for winners, not for losers. பஞ்சங், என்கிட்ட தோத்துட்டுமேனு கூச்சப்படாத. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலோ, ஸ்கூலுக்கு ஏதாவது டொனேஷன் வேணும்னாலோ, don't hesitate to call my assistant, okay? Catch it. Funny guys. A for apple, B for ball, C for cat, meow. இவனும் மாறவே இல்லடா. ஏய், அந்த கேவலவாதி விடுறா. அப்பா, இப்பதான் எனக்கு பெரிய ரிலீஃபா இருக்கு. உன் பேர் பஞ்சவன் பாரிவேந்தன் இல்ல. நினைச்சு பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் ரியா பரிவேந்தன் புரிவேந்தன்ட்டு. ஆமா, உன் உண்மையான பேர் என்ன? கொசெக்சி பசப்புகள். பசுப்புகள்? ஆமா. ரியா பசுப்புகள்? நீ சயின்டிஸ்டா? உன் பேர்ல தான் 400 பேட்டர்ன்ஸ் இருக்கா?
ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பேர் நான் சேர்த்துக்க மாட்டேன். இவ ஒருத்தி நீ வச்சனோட கொசெக்சி பசிபுகளா? அப்ப இந்த ஜாப்பனீஸ் உனதான் தேடுறாங்களா? யா ஐ திங்க் ஸோ. உனக்கு யாரு கொசு கொசுன்னு பேர் வச்சா? சும்மா இரு. நீ சயின்டிஸ்டா டீச்சரா? ரெண்டும் சயின்டிஸ்ட் தான், ஆனா பசங்களுக்கு பாடமும் சொல்லி கொடுக்குறேன். ஏய் அப்ப நீ தான் கொசெக்சி பசிபுகளா? ஆமாண்டா ஆமா. இரு. ஏய் சைலன்சர். ஏய் கேளுவாதே. Take that, இரு இரு நான் ஃபோன் பண்றேன். மிஸ்டர் பசப்புகள் நீங்களா? என்னால நம்பவே முடியல. சாரி மிஸ்டர் வாட்சன், உங்க கம்பெனியோட டீல் என்னால சைன் பண்ண முடியாது. வை சார், என்னாச்சு? எப்படி சைன் பண்ண முடியும்? என் பெண்ணை தான் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்களே. எந்த பேனாவை சொல்றீங்க சார்? ஐ டோன்ட் கெட் யூ. உங்க கையில வச்சிருக்கீங்களே வைரஸோட பேனா. மிஸ்டர் பசப்புகள். ஹாய் மிஸ்டர் வாட்சன். ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. That's a good one. I'm completely floored, Pari. Oh, sorry, பசப்புகள். I hope நம்ம ப்ராப்ளம்ஸ் எதுவும் இந்த டீல பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். I was just joking, yeah. என் உள் மனசுக்கு தெரியும் நீ தான் பெரிய ஆளா வருவேன்னு. No, 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 no. Really? I swear. Pari 100, Srivatsan 0. You win, I lose. You don't believe me? See? ஐயோ போட்டாண்டா. தலைவா, you are great. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தலைவா. ஒரு ஃப்ரீ அட்வைஸ் மிஸ்டர் பசுப்புகள், ஓடிடலாம். சாரி பசப்புகள் சார், என் வேலை போயிடும். நான் ஃபேமிலியஸ்ட். எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்க. பாரியானந்தா சொன்னது கரெக்ட் தான். வெற்றிக்கு பின்னாடி போகாத, திறமையை வளர்த்துக்கோ. வெற்றி. சேவன் கோடி செந்தில், வெங்கட் ராமகிருஷ்ணன், பஞ்சவன், பாரிவேந்தன். ரூம் நம்பர் 34. அப்பலாம். என் பேர் மணிமாறன் எம்எம். இங்க இருக்கிற எல்லா இன்ஜினியரிங்களும் மில்லிமீட்டர் கூப்பிடுவாங்க. டீ காப்பி வாங்குறது, துணி துவைக்கிறது, அயன் பண்றது, அசைன்மெண்ட் காப்பி பண்றது எல்லாம் நம்ம தான். ஆனா படிக்கிறது மட்டும் நீங்க தான் படிக்கணும். ஃபிக்ஸட் ரேட், நோ பார்கிங். ஏய் மில்லிமீட்டர், ஒரு நிமிஷம். போட்டோ எடுக்கிறீங்களா? எடுங்க எடுங்க. இது கிலோ பைட், இது மெகா பைட், இது உங்க அம்மா ஜிகா பைட், பட் நத்திங் பைட். सरस्वती नमस्तुभ्यं ना भक्ति करिष्यामि सिद्धि ஹாய் ஐ வெங்கட். என் பேர் செந்தில். வாணி சரஸ்வதி சாரு பஜனை பண்ணியே பாஸ் பண்ணிடலான்னு பாக்குறாரு. டேய் வெளிய போடா. ஏய் மில்லிமீட்டர், உன் மீட்டர் எவ்வளோ? 1 கிலோமீட்டருக்கு 1 பைக்கு 2 ரூபா, 2 பைக்கு 2 கிலோமீட்டருக்கு 8 ரூபா. இந்தா மிச்சது நீயே வச்சுக்க. நம்மளுக்கு இந்த டிப்ஸ் வாங்க பழகலாம் கிடையாது. சரி விடு. நைட்டு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்கு ஓட்டையில ஜெட்டியா போட்டுக்கோ. அரம்பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம். சீனியர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் ஜட்டியோட காலில் விழ வச்சு கலாச்சிட்டு இருந்த நேரம் விழுந்தது என்னமோ சீனியர் காலில், முடிச்சது பாரியோட முகத்தில். அன்னைக்கு தான் பாரியை முதல்ல பார்த்தோம். பாரு புது தொண்டரு. வணக்கங்கண்ணா.
ஆமா உன் பேர் என்ன? பஞ்சவன் பாரிவேந்தன். என்னடா பேர் இது பாரிவேந்தன்? புள்ளைக்கு தேர் கொடுத்தானே அந்த பாரி. சரி வா தலைவருக்கு பேண்ட் கொடு. சொல்றான்ல கரெக்டுமா தம்பி கரெக்டு. ஏய் நீ என்ன செவிடா அவனே உனக்கு ஈர பேண்டோட இருந்தா சளி பிடிச்சி ஜுரம் வந்துடும். கரெக்டு. என்னது கிறிஸ்டியனா? ஹே ஜேம்ஸ் பாண்ட் சார் சொல்லிட்டா அவன்கிட்ட என்ன பண்ண சொல்லிட்டா? டேக் ஆஃப் யுவர் பேண்ட்ஸ் மேன் ஆர் இல் பிஸ் ஆன் யூ. ஆமா இப்ப நீ ஏன் இங்கிலீஷ்ல புளிப்பு காட்டின? I was born in Coimbatore, studied in California, so little slow in Tamil. இங்க ஒண்ணும் அவசரம் இல்ல, நீ தமிழ்லயே புளிப்பு காட்டு. Where is ஏய்! it? ஏய் நான் அதுக்குள்ள பேண்ட போட்டீங்க கரெக்ட். உங்கள் கால் சராயை அகற்றி விடுங்கள், இல்லையேல் இவர் உங்கள் மீது சிறுநீர் அபிஷேகம் செய்து விடுவார். சிறுநீர் அபிஷேகமா? ஏய் என்ன தமிழ்டா இது? பண்டைய தமிழ்டா. ஏய் சோடா. ஏய் வாடா வெள்ள வாடா. நீ மட்டும் இப்ப வரல அப்புறம் உன் கதவுலயே நான் சிறுநீர் அபிஷேகம் பண்ணிடுவேன். 10 வரைக்கும் எண்ணுவேன். நீ வெளியில வரலன்னா இந்த செமிஸ்டர் பூரா ஒரு ரூம் வாசல்ல தான் ஒண்ணு கடிப்பேன். 1 2 3 4 5 6 7 தலைவா யூ ஆர் கிரேட். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. Salt water is a great conductor of electricity. 8th standard physicsல படிச்சோம். இவன் அப்ளை பண்ணிட்டான். டாக்டர் விருமாண்டி சந்தனம், ஐசியோட பிரின்சிபல். பசங்க செல்லமா வைரஸ்ன்னு கூப்பிடுவாங்க. வைரஸுக்கு எல்லாமே போட்டி தான். அவர் எந்த விஷயத்துலையும் யாரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைப்பாரு. அவருக்கு நேரம் ரொம்ப முக்கியம். டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஷர்ட்டில் பட்டன் வைக்க மாட்டார், வெல்க்ரோ தான். டைய கட்ட மாட்டார், மாட்டிக்குவார். நம்ம சிவாஜி ரஜினி மாதிரி ஒரே நேரத்தில் 2 சப்ஜெக்டை 2 கையால் எழுதுற அளவுக்கு திறமைசாலி. இன்னும் சொல்ல போனா 2 காலாலையும் கூட எழுத ட்ரை பண்ணிட்டு இருந்தார். லஞ்சுக்கு அப்புறம் எக்ஸாக்டா 7.5 நிமிஷம் பவர் நேப். அதுக்குள்ள அவர் அன்ப்ரொடக்டிவ் ஒர்க் நினைக்கிற நகம் வெட்டுறது, மூக்கு முடி வெட்டுறது, ஷேவ் பண்றதுன்னு எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு கோவிந்தனுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஏய் வைரஸ் முட்டை எடுத்துட்டு வராரு, எல்லாம் வெளிய வந்து நில்லுங்க, வாங்க வாங்க. என்னது?
குக்கு சார். இது குக்கூஸ் நெஸ்ட் சார். ராங். குயில் எப்பவுமே கூடு கட்டாது. குயில் எங்க முட்டை போடும் தெரியுமா? காக்காவோட கூட்டில் தான் முட்டை போடும். என்னடா முதல் நாளே முட்டைங்கிறாரு, சகுனமே சரியில்லையே. குயிலோட குஞ்சுகள்லாம் முட்டை விட்டு வெளியே வந்த உடனே முதல்ல என்ன செய்யும் தெரியுமா? கூட்டில் இருக்கிற மொத்த காக்காய்ங்க முட்டையெல்லாம் தள்ளி விட்டு competition over. The life begins with murder. That is nature. Compete or die. நீங்கள் இந்த குயில் மாதிரி தான். இதெல்லாம் நீங்க தள்ளி விட்டு உடைச்ச காக்கா முட்டைங்க. டோன்ட் ஃபர்கெட், ஒவ்வொரு வருஷமும் ஐஎஸ்சிக்கு 4 லட்சம் அப்ளிகேஷன் வருது. ஆனா அதுல 200 மட்டும் தான் செலக்ட் ஆகுது. யூ Others are broken eggs. என் மகன், my own son, 3 வருஷம் அப்ளை பண்ணான். ஒவ்வொரு வாட்டியும் உடைஞ்ச முட்டையாவே போயிட்டான். Remember, life is a race. நீ வேகமா ஓடணும், இல்லாட்டி பின்னாடி வர உன்னை ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பான். Let me tell you a very interesting story. இது astronauts pen. ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்லாதனால பால் பாயிண்ட் பென், ஃபவுண்டன் பென் இது எதுவுமே எழுதாது. சோ பல சயின்டிஸ்ட் பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி இந்த ஸ்பேஸ் பென்னை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதால எந்த கோணத்துல எழுதலாம், எந்த டெம்பரேச்சர்ல எழுதலாம். One day when I was a student, our director of institute called me. ஒருபாடு சந்தனம், yes sir, come here. நான் பயந்துட்டேன். அப்ப இந்த பேனாவை என்கிட்ட காமிச்சு, this is a symbol of excellence. நான் இதை உனக்கு பரிசா கொடுத்தேன். என்னைக்கு நீ உன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்டூடெண்ட பாக்குறியோ அன்னைக்கு நீ இதை அவனுக்கு கொடுன்னு சொன்ன. 32 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட நான் பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த பேட்ச்லயாவது இந்த பேனாவை யாராவது வாங்குவீங்களா? குட், ஹேண்ட்ஸ் டவுன். என்ன உனக்கு தெரியா நோட்டீஸ் பால் பண்ணுமா? ஹேண்ட்ஸ் டவுன். சார் எனக்கு ஒரு டவுட் சார். கேள். சார் ஸ்பேஸ்ல பேனா எழுதலைன்னா பென்சில் யூஸ் பண்ணியிருக்கலாமே, 2 ரூபாயோட முடிஞ்சிருக்குமே. எல்லாரும் போலாம், வாங்க போங்க. ஏய், பயங்கரமான ஆள்டா அவன். நேற்று சீனியர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா, இன்னைக்கு வைரஸ் வாயில விரல விட்டு ஆட்டிட்டான். நீ விட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆனந்தப்பட்ட வைரஸ்க்கே ஆப்போசிட்டே. தலைவா, யூ ஆர் கிரேட். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. எந்திரா எந்திரி. ஏய் பட, ஸ்கூலுக்கு கீழுக்கெல்லாம் போக மாட்டியா நீ? ஸ்கூல் ஃபீஸ் உங்க அப்பா நான் கொடுப்பான். விடு, சின்ன பையன். இந்த பார், ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ஃபீஸ் தேவையில்லை, யூனிஃபார்ம் இருந்தால் போதும். இந்தா, உனக்கு எந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கூலோட யூனிஃபார்மை தச்சுக்கோ. தப் சிப்புன்னு போய் கிளாஸில் உட்கார். இந்த கும்பலில் உன்னை யார் கண்டுபிடிக்க போறா? கண்டுபிடிச்சிட்டா யூனிஃபார்மை மாற்று, ஸ்கூலை மாற்று. பாத்தியா, அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. உலகத்தில் இருக்க எல்லா வழக்கமான விஷயங்களையும் வேற ஒரு கோணத்துலன்னு பார்ப்பான். வைரஸோட குயில் கூட்டத்தில் அவன் மட்டும் மயிலா தெரிஞ்சான். நாங்கெல்லாம் ப்ரொஃபஸரோட விருப்பப்படி என்கிற மிஷின்ஸாக இருந்தோம். அவன் ஒருத்தன் தான் மனுஷனா இருந்தான். வாட் இஸ் ஏ மெஷின்? சார் ஏய், என்ன ஆட்டம்? இல்லை சார், சின்ன வயசுலேருந்து இன்ஜினியர் ஆகணுன்றது என்னுடைய கனவு. நான் இங்கே உட்காந்துருக்குறேன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சந்தோஷப்பட்டது போதும், முதல்ல மிஷினுக்கு டெஃபினேஷன் சொல்லு. சார், a machine is anything that reduces human effort, sir. Can you please elaborate? சார், எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷின் சார். இப்போ நமக்கு வேர்த்துச்சுன்னா சுவிட்சை தட்டுறோம், காற்று வருது.
ஃபேன். மிஷின் சார். ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டோட உடனே பேசணும்னா ஃபோன். மிஷின் சார். நம்மளை சுற்றி எல்லாமே மிஷின் சார். பேனா நெப்பில் இருந்து பேண்ட் ஜிப்பு வரைக்கும் எல்லாமே மிஷின் சார். ஒரு செகண்ட் அப், ஒரு செகண்ட் அப், அப் டவுன், அப் டவுன், அப் டெபரேஷன் என்ன சார்? அதுதான் சார் சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் எக்ஸாம்பிள் எழுத போறியா? இது என்ன மிஷினா? அப் டவுன், அப் டவுன். இடியட். Anybody else? Sir. Yes. Sir, machines are any combination of bodies so connected that the relative motions are constrained and by means of which force and motion may be transmitted and modified. As a screw and its nut or a lever arranged to turn about a forearm or a pulley about its pivot, etc. Especially a construction more or less complex consisting of a combination of moving parts or simple mechanical elements such as wheels, levers, cams, etc. Very good. Perfect. Thank you, sir. Please sit down. Thank you. இதைத்தான் சார் நானும் சொன்னேன், எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. எளிமையா படிக்கணும்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேர்ந்துக்க. ஆனால் சார் நம்ம என்ன படிக்கிறோன்றது புரியணும்ல சார். சும்மா புக்கில் இருக்கிற டெஃபினேஷனை கூட்டுத்தனமாக மனப்பாடம் பண்ணுறதில்ல என்ன சார் பிரயோஜனம்? ஓ, நீ புக்ஸோட புத்திசாலியோ? சார் நான் எக்ஸாமில் நீ பாஸ் ஆகணும்னா இதைத்தான் எழுதி ஆகணும். இல்லை சார், நான் என்ன சொல்ல Get out. ஏன் எளிமையா சொல்லணும்னா வெளியே போ. So, you got the definition of the mission. A mission is a combination of various elements or links used to transform other form of energy. ஏன் உள்ள வர்ற? சார் மறந்துட்டேன் சார். எதை மறந்துட்டேன்? Instruments that record, analyze, summarize, organize, debate and explain informations that are illustrated, non-illustrated, hardbound, paperbound, jacketed, non-jacketed with forward introduction, table of contents index that are intended for the enlightenment, understanding, enrichment, enhancement and the education of the human brain through the sensory route of vision, sometimes touch. அப்படின்னா புக்கு சார், புக்குக்கு புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் சார். புக்ஸை மறந்துட்டேன், அதான் எடுக்க வந்தேன். இது புரியுற மாதிரி முதல்ல சொல்றதுக்கு என்ன? அதைத்தான் சார் முதலே ட்ரை பண்ணேன். உங்களுக்கு தான் எதையுமே எளிமையாக சொன்னால் பிடிக்காதே.